வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சூப்பரான தலைப்பு, தடைகளின் தலைவன் கேது சனியோடு சேரும் போது என்ன நடக்கும். கேது 9 கிரகத்துல கடைசியா சொல்லப்படக்கூடியது கேது. அதனுடைய தசாவரிடம் 7. ஏன் சார் கேதுவுக்கு மட்டும் தடை அப்படின்னு சொல்றது? கேதுனாலே பற்றற்று இருக்கிற தன்மையைத்தான் கேது குறிப்பார். எனக்கு ஒண்ணுமே வேணாம்ப்பா, என்னை விட்டுருப்பா, என்னை ஆளை விடுப்பா அப்படின்னா கேது. கேது ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு பிளானட். உருவமெல்லாம் இல்லை, ஆனா ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் மாதிரி ஒரு கேது. சின்ன ஊசி முனை எவ்வளவு பவரா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நேச்சர் கேது. அப்ப கேதுனால எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதை எதுவுமே கொடுக்க போறது இல்லை. அதனாலதான் தடை அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்த சொல் கேதுவுக்கு வந்திருக்கு. கேது திசையில கொடி கட்டி பறந்தவங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க, உயரத்தை தொட்டவங்களும் இருப்பாங்க. கேது சப்போர்ட் இல்லாம அரசியல்ல இன்ஃபுளுயன்ஸ் ஒரு நல்ல ஒரு வெற்றியா அடையவும் கேது இல்லைன்னா விடாது. நீங்க நல்லா பேசணும், நீங்க பேசுனத மக்கள் அந்த அரசியல் ரீதியா கேட்கணும்னா கேது உங்களுக்கு எங்க ஒரு பக்கம் வாக்குஸ்தானத்துல சம்மந்தப்பட்டா நல்லா இருக்கும். நிறைய உங்களுக்கே தெரியும் கேது எங்கெங்க இருந்தா எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில தலைவர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா மக நட்சத்திரம், சிம்மராசி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேது அந்த இடம். அப்ப கேது ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு வலுவா இருந்தா அந்த அரசியல் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கேது தடைன்னு நம்ம சொல்றோம். அவர் சனியோட சேரும்போது என்ன தடைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் அதிபதி, தொழில்காரகன். 11ஆம் அதிபதி லாபகாரகன், குறிப்பா தொழிலுக்கு காரகர், நம்மளுடைய ஆயுள் அதுக்கு காரகர். அப்ப இப்படி சனி கேது கூட சேரும்போது முதல்ல விரக்தியாகும் மனசு. எதை தொட்டாலும் நம்பிக்கை வராது, மன அழுத்தம் இருக்கும். போராடி போராடி தோத்து போய் மறுபடியும் எழுந்திருச்சு ஓடக்கூடிய நபர்கள் எல்லாம் சனி கேதுவோட ஆதிக்கம் தான். சார் நான் போராடுறேன், ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன், ஒரு உயரத்தை நோக்கி ஓடுறேன், ஆனாலும் வளர்ச்சி இல்லை, கீழே விழுந்துடுறேன், மறுபடியும் என்னால எந்திரிச்சு ஓட முடியல, இல்ல ஓடுறேன் ஆனா வெற்றி கிடைக்கல, இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க சனி கேது இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா சனி தொழில், கேது தடை. அப்ப சனி இந்த கேது கூட சேரும்போது தொழில்ல ஒரு கிராஃப் மேலேயே போகாது, இப்படி போய் தான் வரும். ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம். இந்த சனி கேது சேர்க்க இருக்கிறவங்க தொழில பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் அது உங்க கையை விட்டு போயிடும். இல்லைன்னா நீங்க தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. இதனால மன உளைச்சலும் மன நிம்மதியும் கெடும். இதெல்லாம் சனி கேதுவோட வரும். இந்த சனி கேது உங்க லக்னத்திலேயே இருக்குதுன்னு வைங்களேன். லக்னம்னா ஜாதகர். அப்ப நீங்க எதை போய் தொட்டீங்கனாலும் தடை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோம், ஒருத்தர் துலா லக்னம்னு வச்சுக்குவோம், சனி சிம்மத்துல இருக்காரு, கேது உங்களுக்கு தனுசுல இருக்காருன்னு வச்சுக்குவோம். சனி லக்னத்தை பார்க்கும், கேதுவும் ரிவர்ஸ்ல லக்னத்தை பார்ப்பாரு. அப்ப இவருக்கு பாருங்க, எந்த சம்பவமே இவருக்குன்னு போய் செய்யும் போது அது பிரத்யேகமா வெற்றியை கொடுக்காது, தடையாயிட்டே இருக்கும், நிம்மதி கட்டுக்கிட்டே இருக்கும். இதனால எல்லாம் இவர் ரொம்ப கஷ்டமும் வருத்தமும் பட்டு ஒரு போராடக்கூடிய சூழல் இருக்கும். அப்ப விழுந்து எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் யார், இந்த சனி கேது தொடர்பு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. அப்ப நாங்க மட்டும் உழைக்க மாட்டோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கணக்கு இல்லை. இவங்கெல்லாம் குடும்பத்துக்கு ஆத்மார்த்தமா டெடிகேஷனா உள்ள இருப்பாங்க, குடும்பத்து கூட. கடைசியா அவங்களாலேயே குத்துப்படுவாங்க, காயப்படுவாங்க. அதனால இவங்களுக்கு விரக்தி ஆயிடும். ஸோ இது கிரகமே கொடுக்கறது, நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஒரு போராட்டத்தை கொடுத்து தான் அது விடும். சனி அப்படின்னாலே தொழில் தான், கேதுனாலே தடை தான். அப்ப தொழில் தடைக்கு முக்கிய காரணம் சனினா சித்தப்பா, சனினா மூத்த சகோதரம், இவங்களுக்கு கேது சேரும்போது தடை. யாருக்கெல்லாம் தடையை நிவர்த்தி பண்ணும்? ஆன்மீகவாதி, ஜோதிடர்கள், வக்கீல், அதே போல தையல் தொழில், டெக்ஸ்டைல்ஸு, இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஐடி ஃபீல்டு, இவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா அது காரக கிரகமே கேது தான், அவங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு போயிடும். ஆனா அதை விட்டுட்டு இந்த சனி கேதுவோட சேரும்போது
மற்றவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணும். கேதுனாலே தடை இல்லையா? லாபமா சந்தோஷமா அனுபவிக்கிறது விடாது. நீங்க ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெருசா பூரிப்பா பேசிட முடியாது. அப்படி நான் பூரிப்பா பெருசா நான் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு தடையும் ஒரு போராட்டமும் உங்க லைஃப்ல காத்திருக்கும். இந்த சனிக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், ரொம்ப போராடுவாங்க. இதே பூர்வீகத்துல இருந்துட்டா, பூர்வீகத்துல தடை, தாமதம், நெருக்கடி. 5ஆம் இடத்துல இருந்துட்டா புத்திரர்கள் கிடைக்கிறது லேட்டு, குழந்தை பிறப்புல ஒரு பிரச்சனை, போராட்டம், நிம்மதியின்மை, இதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதே போல 4ஆம் இடத்துல இருந்துட்டா வீடு அமையல, லேட் ஆச்சு, அமைஞ்ச வீடு இல்லாம போச்சு. 7ஆம் இடத்துல இருந்தா திருமணம் லேட்டு, திருமண போராட்டம், திருமணத்துல தடை, பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை. இதே 9ஆம் இடத்துல இருந்தா பாகிஸ்தானம் கெட்டு போச்சு, ஒரு போராடிட்டே இருக்கேன், அதிர்ஷ்டமே இல்லை, நான் எங்க போய் நின்னாலும் அந்த அந்த அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாம தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னம், 9ல கேது, 12ல சனி. அந்த கேதுவை சனி 10ஆம் பார்வையா பார்ப்பாரு. இவரு எவ்வளவு திறமையா இருந்தாலும், எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் இவருனால ஜொலிக்கவே முடியாது. ஏன்னா சனி கேதுவை பார்க்குது. அப்ப ஜொலிக்க விடாம இது பண்ணும். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார், ரெமெடி இருக்கானா? கண்டிப்பா உண்டு. சனி கேது தடை தாமத கிரகங்கள் இல்லைங்களா, 2 பேருமே. அப்போ தடையும் தாமதத்தையும் உடைச்சு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு கடவுள் யாருன்னா, நிறைய இருந்தா கூட ரொம்ப பிரத்யேகமா சொல்லக்கூடியது வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர். அப்ப சனிக்கேது யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ நீங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாட ஆத்மார்த்தமா கும்பிடுங்க. சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சனிக்கேது சேர்ந்திருக்கு, 5ல சேர்ந்திருக்குன்னா பிள்ளையார கும்பிடுங்க. பிள்ளையார் வழிபாடு லக்னத்துல இருந்தாலும் பிள்ளையார கும்பிடுங்க, சூப்பரா இருக்கும். பிள்ளையார கும்பிடும் போது உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வளர்ச்சி நல்லா இருக்கும். சனிக்கேது 2ஆம் இடத்துல இருக்குன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாட மானசீகமா கும்பிட்டுவாங்க. சனிக்கேது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குன்னா ஹயக்கிரீவர் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. அதே போல உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனிக்கேது இருக்குன்னா சரபேஸ்வரரை கும்பிட்டுட்டு வாங்க. 7ஆம் இடத்துல சனிக்கேது இருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு போதுமானது, ரொம்ப நல்லா கேட்கும். 8ஆம் இடத்துல யாருக்காவது சனியும் கேதுவும் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமா பைரவர் வழிபாடையும் விநாயகர் வழிபாடையும் அன்னைக்கு நீங்க போய் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டே போகலாம். அதுவல்ல இந்த பதிவு. சனிக்கேது இருந்தா என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அப்ப சனிக்கேது தடைகளோட ஒட்டுமொத்த தலைவன் கேது கூட சனி இருக்கும்போது ஒரு போராட்டமும் நெருக்கடியும் நிம்மதியின்மையும் கொடுத்தே தீரும். அதே போல இந்த சனிக்கேதுவுக்கு இந்த வழிபாடுகள் எடுத்துக்கும் போது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.